அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பது தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 5 கோவில்கள் மலையின் மேல் இருப்பதற்கும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பது திருச்செந்தூர். சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் அங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீரவாய் என பல இலக்கியங்களில் பாடப்பட்டு இதுவே பெயராயிருக்கு. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களையும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என அழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாகவும் முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளி அசுரர்களுடைய வரலாற்று அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படை தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினான். ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நற்பேறு பெற்றதாகும். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கு இருக்கக்கூடிய செந்தில்நாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மதுவி செந்தில்நாதர் எனவும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு முருகப்பெருமான் பல்வேறு சிறப்புகளில் காட்சி தருவதாகவும் சொல்கிறாங்க. ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாகும். யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோபுர உச்சியில் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதை குறிக்கும். கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடுவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்கார். முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என வெவ்வேறு சன்னதியில் காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமான் பூஜை செய்ததாகும். இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடதுபுறம் பின்புற சிவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறதாகும். அதே போல சண்முகர் சன்னதியில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடையை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இங்கு 100 கிலோ எடை கொண்ட மணி கோவில் கோபுரத்தின் அறையில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாளை கிணற்றில் நீராடி முருகப்பெருமான தரிசனம் செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்ற 4 உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும், கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்கப்பாதையும் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல தனியாக நாம் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசிக்கலாம். அது தவிர இங்கு முருகன் சன்னதிக்கு வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பொதுவாக கோவிலின் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும். இதனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு உயரமாக இருப்பதால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இங்கு நடை திறக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த ராஜகோபுரம் திறக்கப்படும். சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினைமாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டுமாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குடல், அதிரசம் போன்றவை இங்கு உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுது. பால், சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்வதாகும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் இங்கு செல்லக்கூடியதாகும். தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு. கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது. கோவிலின் கோபுரம் இடது பக்கத்தில் மணல்மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாகும். இந்த கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்குது. குழந்தை பேரு வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரே இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய கிணறு 4 கிணறு. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும். முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகப்பெருமான் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெறவர். இங்கு உணர்ந்து விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருவதாக சொல்லப்படுது. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யறாங்க அர்ச்சகர். இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என்றும், சாயா என்றால் நிழல் என்றும் பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்கு செய்யும் பூஜையை முருகனை கண்டு மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடையும். கந்த சஷ்டி விழாவின் பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைவாங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதால் குரு பகவான் அருளை பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறலாம். ஜெயந்திநாதன் அருளால் இங்கு விளங்குவதால் முருகப்பெருமான வணங்குவோர் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஏவல், பிள்ளை சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி தவிப்பவர்கள் இங்கு வந்து தபம் செய்து இந்த ஆலயத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த கோவில் என்றும் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தில் செந்தில் என அழைக்கப்பட்டு செந்தில்நாதர் வண்ண மயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம், வேகம் மற்றும் போகத்தை வழங்கக்கூடியவராக இருக்கார். அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். திருவிழா காலங்களில் நடை திறப்பு நேரம் மாறுதல்களுக்கு உட்பட்டதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.